வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மணத்தக்காளி கீரை பொரியலுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? வாங்க. மணத்தக்காளி கீரை ஆஞ்சி அலசி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன். பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ப ஆயில், தேவைக்கேற்ப உப்பு, தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேஸில் கடாய் வச்சாச்சு, சுட்டுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். கூடவே பூண்டையும் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். கீரைக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க. கீரைக்கு நம்ம கொஞ்சமாக தான் தேவைப்படும், நிறைய போட்டுறாதீங்க. இப்போ கீரையை சுத்தம் பண்ணி அலசி நறுக்கி வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரையை இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரை மாதத்தில் ஒரு 2 வாட்டியாவது வாங்கி சமைச்சிருங்க. வாய் புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். இது கீரை பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம், பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், கடையலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை அடிக்கடி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. வாய் புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். இப்போ பாருங்கள் எவ்வளோ போட்டோம், இப்படி சுண்டி வந்துடுச்சு பார்த்திங்களா? கீரை சுண்டிடும். அதுதான் உப்பு பார்த்து போடணும். நம்ம கீரை அதிகமாக இருக்குன்னு உப்பு போட்டுட்டோன்னா சுண்டினதுக்கப்புறம் உப்பு கரிக்கும். அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே திறந்தே இருக்கட்டும். அப்படியே அமுக்கி வச்சுருங்க. அமுக்கி வச்சா வேகும். அப்படியே அதிலே தண்ணி விடுது பார்த்திங்களா? இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு, ஒரு 3 நிமிஷத்துக்கு லைட்டாக கிண்டி விட்டுட்ருப்போம். அப்புறம் பார்க்கலாம். அதை பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி சுண்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். மூடாமல் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் அது மூடாமல் வைக்கிறது. கீரை நல்லா இப்படி சென்டராக இது மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா கீரை வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். அடுப்பு சிம்மிலே இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. சிம்மிலே இருந்துட்டு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு சுண்டிருச்சு. நல்லா சுண்டி நல்லா பொலன்னு கீரை பாருங்கட்டிங்களா எவ்வளோண்டு வந்திருக்குன்னு. நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது, அதெல்லாம் அவருக்கு தனியாக எடுத்து வச்சிட்றேன். அவருக்கு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் தேங்காய் போட்டுப்போம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் பூ போட்டாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டால் அந்த தேங்காய் அந்த சூட்லேயே இதாகிடும். வானல் சூடாக இருக்குங்களா கடாயி, அதில் இதாகிடும். நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா புளி குழம்புக்கு, சாம்பார் சாப்பாடுக்கு, இது காரக்குழம்புக்கு, குருமாவுக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. சும்மாவே சாப்பிட்லாம். கீரை இதேமாதிரி செஞ்சு சும்மா சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.